நான் தான் சொல்ல வைக்கிறேன். இப்போ வலிதுன்னு சொல்லுறா. பர்த்டே H2o டாட்டூ ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்கள். மறக்காம அந்த ட்ரீட் வச்சுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா நம்மளும் கொஞ்சம் எனர்ஜி இல்லை, காலில் இருந்து கழுத்து குஞ்சு குஞ்சு கழுத்தே ஒஞ்சிச்சு. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் மியூசிக்லேயே போயிடும். யூஸ் பண்ண நீடில் எக்ஸ்பைரி செக் பண்ணிடுவோம். 2022-23 நீடில் பார்த்தாலே போயிட்டு எப்படி சொல்ல பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. டாக்டர் கிட்ட போறீங்க, செக் பண்ணுவாங்க ஸ்டெத்தஸ்கோப். அதை வச்சு நீங்க ஸ்டெத்தஸ்கோப் அதை வச்சு நீங்க வேற அவ்வளவு வீக்கா இருக்கீங்களா? அவ்வளவுதான் வலிக்காது. அவ்வளவு பெரிய நீடல்ல இவ்வளோண்டி எஜ்ஜு தான் ஏறணும். வலி இல்லாம தான் நாங்க போடுவோம். உங்களை எப்படி சொல்ல வைக்கிறது நான் தான் முடிவு பண்ணேன். தெரியல, நீங்களே சொல்லுங்க. வலி இல்லை. இப்போ உங்களை வலிக்கலன்னு சொல்ல வைக்கிறோம். வலிதான் இல்லை, நான் தான் சொல்ல வைக்கிறேன். இப்போ வலிதுன்னு சொல்ல வைக்கிறா. ஃபர்ஸ்ட் வார்த்தை நல்லா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே H2o டாட்டூ ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்கள். மறக்காம அந்த ட்ரீட் வச்சுங்க. கண்டிப்பா. ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே அந்த ஒரு ட்ரீட்டுக்காக தான். ஆப்வியஸா ஒத்துக்கணும் இது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லயே பார்த்துருப்பீங்க, மச்சான் ஹாப்பி பர்த்டேனான்றதோட மச்சான் ட்ரீட்ரான்ற பேச்சுதான் பேசுவாங்க இல்லையா? ஸோ நாங்களும் அதை அந்த உண்மையை மறுக்கக்கூடாதுன்றதுக்காக ஓப்பனாக கேட்டுறாரு. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவுக்கு வந்து என்ன சாங்குன்ட்டு தெரியாமல் முடிச்சுன்னு இருந்தோம். அதுக்கு இவங்க பாடியே காட்டாங்க. பாடுங்க. உன்னையும் என்னையும் படித்ததுங்க யாரிடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தான். ஆக்சுவலாக இந்த சாங் நாங்கள் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த வீடியோ ரீச் ஆகலைங்கள யாரான்னு தேடி தேடி எடுக்கிறோம். ஆக்சுவலாக நான் நினைச்சேன் இவங்க பாட மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் பாடிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே. அப்படிங்களா? பேசிக்கா பாத்ரூம் சிங்கர் தான், ஆனா பாடிட்டே இருப்போம். நான் மியூசிக்கே போட்டு நான் பாடலாம் சொல்ல மாட்டேன். நீங்க யோசிச்சுக்காதீங்க, பாட காட்டு போட்டோம். ஏதோ ஒரு சொன்னீங்க, ஐடியா சொன்னீங்களே அதோட ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ப்ரோ எப்படி ப்ரோ டெய்லி பாட்டு பாடினேன் ரொம்ப கஷ்டமான சிரிப்பா இருக்கு. அவருக்கு ரொம்ப பேசிக்கா ஷை அதிகம். அப்படிங்களா? Wow! Explain it, check me, bro.
ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பிஜிஎம் மியூசிக் மட்டும் தான் போகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குவைட்டாக உட்காந்துருக்காங்க டைட்டாக எதுவுமே பேச முடியல. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் தானே ப்ரோ எப்பவுமே லபோதிப்பான்னு பேசிட்டு இருப்பீங்க, நீங்களே பேச வேண்டியதானே ப்ரோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜி இல்லை, காலிலேருந்து கழுத்து குஞ்சு குஞ்சு கழுத்தே உடஞ்சிச்சு. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் தன்னா மியூசிக்லேயே போயிடும். அதனால எடிட்டர் கேட்க போறீங்க, ப்ரோ கட் பண்ணு ப்ரோ பேசுறத போடு அப்படின்னு வேற கமெண்ட் அடிக்கிறீங்க. எடிட்டர் பணம் ஒழிச்சுல வராது, டேய் நீ பேசினா தானே நான் போடுறதுக்கு அப்படின்றாரு. ஸோ அதுக்கு உள்குத்து வேலைகள்லாம் இப்படிலாம் நடக்குது. காரணம் இந்த பேண்ட் டாட்டூ ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபைனலாக வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனாக வந்து கரெக்டாக இந்த நாளில் தான் டேட்டூ போட்டே ஆகணும்ன்ட்டு அடமா இருந்து குடமா கண்ணீரை வடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் செலவு பண்ண வச்சு டேட்டூ போட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பர்த்டே டேட்டூ போட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பேண்ட் டேட்டூ போட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்டுடியோவை யூடியூப்ல பார்த்துருக்காங்க, அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணிருக்காங்க, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேட்டூ ரொம்ப வருஷமா போகணுன்ற ஒரு பிளானை போட்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எப்படி இருந்தது? இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன். போடும்போது லைட்டா வலிக்குமோன்னு பயந்தேன், ஆனா அவ்வளோலாம் வலிக்கல, தாங்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப இங்க என்ஜாய்மெண்டா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா H2o ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஆக்சுவலா அவங்களோட அந்த இருக்கிற பதட்டத்துல அந்த டேட்டோட மீனிங்கை சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த டேட்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, ஒரு ஹார்ட், பி எஸ், பி ஃபார் பானு, பானு, எஸ் ஃபார் சுமன். அதாவது இந்த காதல் வந்து ஒரு முடிவில்லாத காதல்ன்றதை காட்டுறதுக்காக அந்த இன்ஃபினிட்டி வித் ஹார்ட் அண்ட் பி அண்ட் சு. எஸ் ஓகே. ஆக்சுவலா ப்ரோக்கு என் பேண்ட் டேட்டூ போட்டாங்கன்னா என்ன சொன்னாங்க, அதாவது அவர் கொஞ்சம் யங்கு தான் இருந்தாலும் ஒன்றும் யங்கா காட்டுறதுக்காக ஒரு பேண்ட் டேட்டூ போடணும். இப்போ எல்லா வயசு பசங்க நல்லா பேண்ட் டேட்டூ போட்டு சுத்தம். அதான் இன்னும் வயசை கம்மி பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி 12வது படிக்கிற மாதிரி இருக்கிறாரு, இப்போ பால்வாடி மாதிரி இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த பேண்ட் டேட்டூ அவங்களுக்கு போட்டு இருக்காங்க. ஓகே, டேட்டூவோட ரேட்டிங்ஸ் 5 out of 5. 5. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டாடா பாபாய். ஆக்சுவலாக உங்களுக்கு பர்த்டே இல்லையா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ரிலீஸ். ஸோ அதுக்கான கிஃப்ட் இந்த டேட்டூ. அதனால நாங்கள் கேஷ் வாங்கிடுவோம், அதில் நாங்கள் கரெக்டாக இருப்போம், அதனால கேஷ் வாங்கிடுவோம். ஆமாம். ஓகே, டாடா பாய்.